நாம் இன்று கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். தமிழ்நாட்டில் மிக புனிதமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் படைப்பின் ஆரம்பத்துடன் தொடர்புடையது என்பதால் அதன் கதை பிரபஞ்ச அளவிலும் அடையாள அர்த்தங்களுடன் நிறைய பெற்றுள்ளது. பிரபஞ்சத்தின் படைப்பின் கதை. இந்து புராணத்தின்படி பிரளயம், பிரபஞ்சத்தின் அழிவு நேரத்தில் பிரம்மர் அனைத்து உயிர்களின் விதைகளையும் கும்பம் எனப்படும் புனித கலசத்தில் பாதுகாத்தார். இந்த தெய்வீக கும்பத்தில் இருந்தவை என்னவென்றால், அனைத்து உயிர்களின் விதைகளும், புனித நதிகளின் நீர், மந்திர சக்தி மற்றும் வேத ஆற்றல். பிரளய வெள்ளம் குறைந்த போது இந்த கும்பம் நீரில் மிதந்து வந்து கும்பகோணம் பகுதியில் தங்கியது. சிவபெருமான் வேட்டைக்காரர் உருவத்தில் தோன்றி தனது அம்பால் இந்த கும்பத்தை உடைத்தார். கும்பம் உடைந்த போது அமிர்தம் பூமியில் பரவியது. உயிர்கள் மீண்டும் உருவாகத் தொடங்கின. இந்த இடம் ஆன்மீக சக்தியால் நிரம்பியது. அமிர்தம் கலந்த புனித மண்ணால் சிவபெருமான் தாமே ஒரு லிங்கத்தை உருவாக்கினார். இந்த லிங்கம் இன்று ஆதி கும்பேஸ்வரர் என்று வழிபடப்படுகிறது. இந்த கோவிலில் புகழ்பெற்ற மகாமகம் திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். இந்த விழாவின் கோடிக்கணக்கான பக்தர்கள் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தில் நீராடுகின்றனர். இந்த குளத்தில் அனைத்து புனித நதிகளின் சக்தியும் உள்ளதாக நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டின் முக்கிய சிவன் கோவில்களில் ஒன்று. படைப்பு மற்றும் மறுபிறப்பு இதனுடன் தொடர்புடையது. இந்த கோவிலில் வழிபட்டால் பழைய கர்மாக்கள் நீங்கி புதிய தொடக்கங்கள் கிடைக்கும். ஆன்மீக சுத்திகரிப்பு ஏற்படும். இங்கு லிங்கம் கல்லால் அல்ல, அமிர்தமும் மணலும் கலந்து உருவானது என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் அழகான சோழர் கால கட்டிடக்கலை கொண்டது. மேலும் இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி தெரிவதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.